நமக்கு எதிராக ஒருவர் இல்லை என்றால் அவர் நம் சார்பாக இருக்கிறார். இயேசுனுடைய இந்த விளக்கம் புரிந்து கொள்ளக்கூடியது. நாம் வாழுகின்ற இந்த நாட்களிலே மனிதர்கள் போட்டியிலும் பொறாமையிலும் நிறைய உழன்று கொண்டிருக்கிறோம். அந்த போட்டி பொறாமை திருச்சபை, இல்லங்கள், கிராம நிர்வாகம், பங்கு ஆலய நிர்வாகம் எதையுமே விட்டு வைக்கவில்லை. நான் செய்யவில்லை என்றால் யாரும் செய்யக்கூடாது, நான் செய்வதை தான் எல்லோரும் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலை, மனப்போக்கு போட்டியும் பொறாமையும் வளர்த்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த ஒரு சூழலிலே இயேசுவின் பெயரால் நன்மை செய்யப்படுகிற பொழுது இயேசுவின் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்டிருந்தால் தான் செய்ய முடியும். இயேசுவின் பெயரின், அவருடைய பெயருடைய ஆற்றல் இதை உணர்ந்து கொள்ள சீடர்களால் அந்த நிலையிலே முடியவில்லை. இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமே பொறாமையும் போட்டியும் தான். அரசியல் கட்சிகள் தொடங்கி நிர்வாகங்கள் வரை எல்லா இடத்திலும் அதிகம் காணப்படுகிறது. சகோதர அன்பு, பிறருடைய வளர்ச்சியிலே, பிறருடைய திறமையிலே, பிறர் நல்லது செய்கின்ற பொழுது அதிலே மகிழக்கூடிய ஒரு மனநிலை, இதெல்லாம் குறைந்து போய்விட்டது. நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்ள சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடல் நமக்கு உதவி செய்யட்டும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.